நாம எல்லாருமே பொதுவா ஒரு தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசும்போது பறவையை உதாரணமா வச்சு பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரீடமை பத்தி நம்ம பேசுறோம்னா, நான் கூண்டுக்குள்ளே எனக்கு அடைச்சிருக்கிற மாதிரி இருக்கு, நான் சுதந்திரமா பறவையை மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்காதீங்க, என்னை சுதந்திரமா பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீடமை பத்தி பேசுறோமோ அப்ப எல்லாமே பறவையை ஒரு ஓமையா காட்டி நம்ம பேசுவோம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியாவில் அசாம் மாநிலத்துல ஒரு கிராமத்துல வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் பறவைங்க எல்லாமே கூட்டம் கூட்டமா தற்கொலை செஞ்சு சாகுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு நம்ம இந்தியாவில் நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம விரிவா நம்ம காணொலியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அசாம் காசிரங்கா பூங்கா, ஐஐடி கவுஹாத்தி, காமாக்கியா கோவில், பிகு நடனம், பிரம்மபுத்திரா ஆறு, உலக புகழ்பெற்ற அசாம் தேயிலைன்னு சொல்லிட்டு அசாம் மாநிலத்தோட சிறப்பம்சங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அசாம் மாநிலத்தில் திமா அசாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் தான் ஜதிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய பழங்குடியின கிராமம் காணப்படுது. இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அழகான கிராமம்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அவ்வளோ இயற்கை வளம் பெற்ற ஒரு கிராமம். ஆனால் இந்த கிராமம் இதுக்காகலாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகல. இந்த கிராமத்துல ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து நவம்பர் இந்த மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் இந்த பறவைகள் எல்லாமே கூட்டம் கூட்டமா இந்த கிராமத்துக்கு தற்கொலை பண்ணி சாகுதுங்க. அதுவும் கிராமம் முழுக்க இப்படி நடக்குதானா இல்ல, அந்த கிராமத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது. அதுவும் அன்னைக்கு முழுக்க அப்படி நடக்குமானா அதுவும் இல்ல. ஈவினிங் டைம்ல 6 மணில இருந்து 9:30 மணிக்குள்ளதான் இந்த மாதிரியான ஒரு மர்மமான நிகழ்வு நடக்குது. இந்த கிராமம் பாத்தீங்க அப்படின்னா கவுஹாத்தில இருந்து ஒரு 330 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லலாம். இந்த கிராமத்துல எதுக்காக இந்த பறவைகள் இப்படி கூட்ட கூட்டமா வரணும்? ஏன்னா பறவைகள் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா காலநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இந்த மாதிரியான காரணங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையும். அப்படி இடப்பெயர்ச்சி அடைந்து வரக்கூடிய பறவைகள் தான் இங்க மோஸ்ட்லி தற்கொலை பண்ணி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ளூர் பறவைகளும் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பறவைகளும் இருக்கு. ஒருவேளை வயது முதிர்வு காரணமா இப்படி நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல செத்து போற பறவைகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இளமையான பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுவும் 45 வகையான பறவைகள் வெளியூர்ல இருந்து வர பறவைகளா இருக்கட்டும், உள்ளூர்ல இருக்கக்கூடிய பறவைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி தற்கொலை பண்ணி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் எல்லாமே இது தீய சக்தியால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. காஞ்சூரிங் படம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல கூட அந்த பேய் இருக்கக்கூடிய வீட்டுல பறவை எல்லாம் மோதி மோதி இறந்துரும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கேயும் நடக்குது. அதனால என்னவோ அந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா ஒருவேளை தீய சக்தினாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பறவைகளும் அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லயும் கட்டிடங்கள்லயும் மோதி மோதி சாகுது. எப்போதுல இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1910 வருஷத்துல இருந்து இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்ல இபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான் 1960ல வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல இதை பத்தி முதல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஆய்வாளர்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அதிவேகத்துல காற்று அடைக்கிறதுனால பறக்கக்கூடிய அந்த பறவையானது அந்த காற்றுனால டிஸ்டர்ப் ஆகுது. அது டிஸ்டர்ப் ஆகி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்தை நோக்கி வரும்போது அங்க இருக்கக்கூடிய மூங்கில் கம்புகளால தாக்கப்பட்டு இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இதுல இன்னும் ஒரு மர்மமான விஷயம் என்னன்னா, உலகத்துல வடக்கு திசையில இருந்து வரக்கூடிய பறவைகள் மட்டும்தான் இந்த மாதிரியான தற்கொலைக்கு ஆளாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மனிதர்களுக்கு தான் டிப்ரெஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு ஏகப்பட்ட காரணம் இருக்கும். அதனால தற்கொலைங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனா பறவைகள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி சாகுது அப்படின்னா அது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா வித்தியாசமா இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹை மேக்னெட்டிக் பவர், ரொம்ப காந்தப்புலம் இங்க அதிகமா காணப்படுது, அதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இரவு நேரத்துல இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வருடம் வருடம் ஜதிங்கா பேர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு பறவைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வையும் இந்த மக்கள் கிட்ட ஏற்படுத்துவதாகவும் ஒரு செய்தி இருக்கு. எது எப்படியோ இந்த விஷயம் கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? இந்த இடம் பறவைகளுக்கான பெர்முடா முக்கோணம் என்று அறியப்படுது. பெர்முடா முக்கோணத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருப்போம். நீங்க போய் அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. பெர்முடா முக்கோணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கப்பல்களும் விமானங்களும் காரணமே தெரியாம காணாம போயிருக்கும். அதுக்கான மர்மம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. அதனாலதான் இந்த இடத்த பறவைகளுக்கான பெர்முடா முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு இந்தியாவில் இந்த இடத்துல மட்டும்தான் நிகழுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற நாடுகள்லையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து வருவதா ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.